ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு இது போல் ராகி வடை நல்லா மொறு மொறுன்னு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் ராகி மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை அப்படியே அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் நாள்பட்ட மாவுனா சளிச்சு அதில் சேர்த்திக்கிங்க. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக சோம்பு, நல்ல வாசனையாக இருக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி அதோடு சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணினது அதோடு சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுகடலை சேர்த்திக்கலாங்க. கடைசியாக வெண்ணெய் 1 ஸ்பூனு அதோடவே சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்தி கலக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சமாக தண்ணி விடும், அதனால் இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி கலக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கலங்கிருச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் முதல்ல சேர்த்துறேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. மாவு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நிறுத்திக்கலாம், தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போ நம்ம சின்னதாக வடை தட்டி போட்டுக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன சின்னதாக வடை தட்டி போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் லேசாக தட்டி போட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இதில் முக்கியமாக வறுகடலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை கிடைக்கலனா கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கலாங்க. இந்த ராகி வடையை 1 வாரம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெங்காயம் அதிகமாக சேர்த்த வேண்டாம். வெங்காயம் இல்லாமல் நீங்கள் தட்டி போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் கூட மொறுமொறுப்பாகவே இருக்கும். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. ஒரு சிலர் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்தாமல் பச்சை மிளகா அல்லது வரமிளகா போட்டு செய்வாங்க. பச்சை மிளகா போட்டால் நமுத்து போயிடும். வரமிளகா போட்டால் குழந்தைங்க அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால வரமிளகா பொடி போட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெரைட்டி நிறையா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த ஈடுகளை இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. மீதம் இருக்கிற வடைகளையும் தட்டி போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லா மாவும் தட்டி போட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை அப்படியே ஒரு தட்டில் வச்சு கொஞ்சமாக ஆற வச்சு அதை அப்படியே ஒரு பாட்டிலில் ஏர்டைட் பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாங்க. இது 1 வாரம் வரைக்கும் கூட மொறுமொறுப்பாகவே இருக்கும். நீங்களும் நான் சொன்ன இந்த மெத்தடில் ராகி வடை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.